வெண்டைக்காய் முட்டை சாதம். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய், உப்பு, மிளகாத்தூள் சேர்த்துட்டு, வெண்டைக்காய் நல்லா வழுவழுப்பு தன்மை போற அளவுக்கு வணக்கி தனியா ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்து, பெரிய வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம், ஒரு தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கூட உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம், தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறம், மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியா பொடி இதையும் சேர்த்துட்டு நல்லா 2 பெரட்டு பெரட்டிக்கோங்க. இப்ப தனியா அத நல்லா ஓரங்கட்டிட்டு 2 முட்டைய நடுவுல உடைச்சு ஊத்திக்கோங்க. முட்டைய நல்லா வணக்கி, முட்டையோட பச்சை வாசனைலாம் போயிட்டு, நல்ல உதிரி உதிரியா முட்டை மசாலாவோட ரெடி ஆயிரணும். இப்ப ஆல்ரெடி நம்ம வணக்கி வச்ச வெண்டைக்காய சேர்த்து 2 பெரட்டு பெரட்டிக்கோங்க. இப்ப சுட சுட சாதத்த போட்டு, இந்த மசால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சூப்பரான வெண்டைக்காய் முட்டை சாதம் ரெடி. கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.